இங்க பாரு, இப்ப நான் சொல்றத கேட்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் நேர்ல கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவேன். அப்புறம் நீ எந்த வேலையுமே பார்க்க முடியாது. சரி சொல்லுங்க. ஆ, எதை சொல்லட்டும்? குட் நியூஸா இல்ல பேட் நியூஸா? இப்ப நீங்க எது சொன்னாலும் அது பேட் நியூஸ் தான். சீக்கிரம் சொல்லுங்க சார். மித்ரா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டேனே. சூப்பர் சார். இது குட் நியூஸ் தானே? இது உனக்கு தான் குட் நியூஸ், எனக்கு இது பேட் நியூஸ் தான். பரவாயில்ல சார், ஏன் வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீ சொன்னதுக்காகலாம் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஒரு கன்னி பையன் கல்யாணம் பண்ணிக்காம செத்து போயிட்டா அவன் ஆத்மா சாந்தி அடையாம உன்ன மாதிரி கன்னி பொண்ணுங்களை சுத்தமா பாத்துக்கோ. நான் அதுக்காக தான் சம்மதிச்சேன். நல்ல கதை சொல்றீங்க சார் என்கிட்ட. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த வாட்டி நான் போய் சொல்றேன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நீ புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். மித்ரா, எந்த பொண்ணுமே உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு நீ சொன்னனாலதான் நானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். ஆனா அதை இப்ப ஏன்டா சொன்னோன்னு இருக்கு. ஏன் சார்? இல்ல, யாராவது ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்றேன்னு வந்து நின்னுட்டா நான் என்ன மித்ரா பண்றது? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க சார். நீ நினைக்கிறது தான் தப்பு மித்ரா. பணத்துக்காக என்ன வேணா பண்ற பொண்ணுங்க இப்ப நிறைய பேர் இருக்காங்க. சார், அவங்களாம் சீட்டிங் பண்றவங்க சார். அப்படி யாராவது வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? உள்ள பூந்து துரத்தி விட்டுற மாட்டேன். துரத்துவ நீ இப்ப இப்படிதான் சொல்லுவ. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ யாருக்கு என்ன தெரியும்? சார், நான் மித்ரா சார். என்ன நம்பினவங்க கெட்டு போனதே இல்ல. பாரு மித்ரா. மித்ரா, டாக்டர் உன்னை கூப்பிடுறாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ சார், டாக்டர் என்ன கூப்பிடுறாரா? நான் அப்புறமா பேசுறேன். சரி 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 சரி, நீங்க போங்க. பாய். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், கூப்பிட்டீங்களா? யா, கம் இன். சொல்லுங்க டாக்டர். என்னம்மா, வினய் பேசினானா? இல்ல. ஆமா, பேசினாரு. ஏன் இப்படி தடுமாறுற? ஆமாவா இல்லையா? அவர் என்ன டாக்டர், எப்பவும் போலதான். சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. ஓ, அப்ப அவன் கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்லலையாமா? ஆமா, சொன்னாரு டாக்டர். கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னாரு. அவன் ஓகே சொன்னதை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நான் என்ன டாக்டர் நினைக்க முடியும்? அவர் ஓகே சொன்னதுல எனக்கு சந்தோஷம்தான். நான் அதை கேட்கல. வினய் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவனுக்கு கல்யாண காட்சின்னு ஏற்பாடு பண்றது உனக்கு சரின்னு படுதா? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க, பொண்ணு கிடைச்சா அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இடையில கருத்து சொல்ல நான் யாரு சார்? ஆனா வாசுகி மேடம் சொல்ற மாதிரி கல்யாணம் முடிஞ்சு அவர் சரியாயிட்டாருன்னா நல்லது தானே? எனக்கு தான் வினய்க்கு பொண்ணு கிடைப்பாங்கிற நம்பிக்கையே இல்லம்மா. ஒரு முயற்சி தானே டாக்டர், கிடைக்குதோ இல்லையோ மேடமோட சாட்டிஸ்பாக்சனுக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். எனக்கு வினய் ஓகேன்னு சொன்னது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதான் உங்ககிட்ட எதுவும் சொன்னானு கேட்டேன். இல்ல டாக்டர், என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனா தான் சொன்னாரு. பெருசா இத பத்தி பேசிக்கல. ஓ சரி, ஓகேமா. நம்ம தான் ஐடியா கொடுத்தோன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான். இந்த குடும்பத்துல இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடி மித்ரா. மித்ரா சார், அப்புறம் நான் உன்னை எதுக்கு வர சொன்னேங்கிற அந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. சொல்லுங்க டாக்டர். நீ கேம்பஸ்ல இருக்கிற பார்மசி பக்கம்லாம் போறதுண்டா? ரொம்ப ரேர் டாக்டர், எப்பவாதான் போவேன். அங்க ஒர்க் பண்றவங்கலாம் எப்படி? அது பெருசா எனக்கு ஐடியா இல்ல டாக்டர். என்னாச்சு டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா?
ப்ராப்ளம்லாம் இல்லம்மா. ஃபார்மசில லாஸ்ட் 2 மந்த்ஸா அக்கவுண்ட்ஸ் டேலி ஆகல போல. பிசினஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, அதான் கேட்டேன். பர்ச்சேசிங், சேல்ஸ், ஸ்டாக்ஸ்னு மூணுமே டேலி ஆகணும்ல. ஸ்டாக்ஸும் கம்மியா இருக்கு, சேல்ஸும் கம்மியா காட்டுது. ஒருவேளை அன்அக்கவுண்டா எதுவும் சேல் பண்றாங்களா? கஸ்டமர்ஸும் பில் இல்லாம வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ம், ஆனா டக்குன்னு அவங்கள சந்தேகப்படவும் என்னால முடியல. இவ்வளோ நாள் இப்படிலாம் ஆனதில்லம்மா. நீ என்ன பண்ற? உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஃபார்மசிக்கு போயிட்டு கொஞ்சம் அக்கவுண்ட்ஸை செக் பண்ணுமா. ம். என்னால இந்த வினை ப்ராப்ளத்தால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலமா. மித்ரா, உனக்கு ஓகே தானே? ஓகே டாக்டர், நான் என்னன்னு பாக்குறேன். தேங்க்ஸ்மா. ஹலோ, நான் அஸ்வின் பேசுகிறேன் சார். சசி இருக்காங்களா? அவங்க கிட்ட கொடுங்க. சார் அவங்க லஞ்சுக்கு போயிருக்காங்க சார். எப்போ போனாங்க? இப்போ தான் சார், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். சரி, அவங்க வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். சசி, ஆ? கொண்டு வந்தது 4 சப்பாத்தி. அதை சாப்பிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஏய், சப்பாத்தினா மாவுல செஞ்ச மாதிரியா இருக்கு? ஏதோ மரப்பலகையில செஞ்ச மாதிரி இருக்கு. அத பிச்சு மென்னு முழுங்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ம், ஏன் லேட்டுன்னு கேட்டா அழகா மேப் போட்ட மாதிரி ஒரு கதை சொல்லிருவிய. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாதா? என்ன என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு. சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கூட கழுவாம போன்ல கடலை போட்டுக்கிட்டு இருந்தல. ம், இப்ப எதுக்கு என்ன முறைக்கிற? நான் உன்னை என்ன கடலை போட வேணாம் நான் சொன்னேன்? அதை இங்க உட்காந்து போடலாம்ல. ஃபினான்ஸ்ல இருந்து உன்னை கேட்டு 2 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. அவருக்கு வேற வேலை இல்ல, சும்மா சும்மா கூப்பிட்டு ஏதாவது கதை பேசிட்டே இருப்பாரு. சரி, நான் இருக்கேன், நீ போய் சீக்கிரம் சாப்பிட்டு வா. ஹே, ஃபினான்ஸ்ல உன்னை வர சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல போய் என்னன்னு பாரு. நீ போகலைன்னா என்ன பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதானே சாப்பிட்டு வந்தேன், கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போய் சாப்பிட்டு வா, டைம் ஆயிடுச்சு பாரு. சரி, என்னமோ பண்ணு. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். அஸ்வின், சாப்பிட போறீங்களா? சரி, சாப்பிட்டு வந்துருங்க. இல்லைங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன். வந்துட்டா சிசிடிவி. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா இந்த பக்கம் மட்டும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, இந்த பார்மசில அக்கவுண்ட்ஸ்லாம் கிளியரா இல்ல. நீ போய் செக் பண்ணுன்னு டாக்டர் சொன்னாரு. அதான் செக் பண்ணலான்னு வந்தேன். ஆமா, இவ பெரிய ஆடிட்டர், அக்கவுண்ட்ஸ் செக் பண்ண வந்துட்டா. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தாங்க இருக்கு. நாங்க என்ன பாராசெட்டமால் எடுத்து திங்கிறோம்? எந்த கஸ்டமருக்கும் பில் இல்லாம சேல் பண்றதே இல்ல. அப்படி இருந்தும் டேலி ஆகலன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. எம்டி சொன்னாரு, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். எம்டி சொன்னாருன்னா எல்லாரும் வந்து சொல்றீங்க. ஆனா எங்க கஷ்டத்தை யாரும் அவர்கிட்ட சொல்றதே இல்லையே. இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்மசிக்குன்னு நாங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்கோம். நாங்களே பில் போடணும், டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்கணும், அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கணும், ஹோம் டெலிவரி வந்தா போகணும், ஸ்டாக்ஸும் எடுத்து வைக்கணும். அவசரத்துக்கு டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணணும்னா எப்படிங்க முடியும்? கணக்குல தப்பு வரதானே செய்யும். அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ இனிமே நீங்க இங்கதான் இருப்பீங்களா? இவன் ஒருத்தன். இல்ல, அப்பப்போ எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் வருவேன். ஓகேங்க, போங்க போங்க.
அந்த பை. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்ன கேளுங்க, நான் சொல்லித் தரேன். ம். அஸ்வின், ஆ. இந்த டேட்டாவை மட்டும் எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் என் கேபின்ல இருந்து கூட பாத்துக்கிறேன். ஷூருங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ம், ஓகே. அவ்வளவுதானா? இனிமே நீங்க வரமாட்டீங்களா? அதான் சொன்னேனே, எனக்கு டைம் இருக்கும்போது நான் வருவேன். அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில இங்கேயும் வந்துட்டான். மத்த இடத்துல பண்ண மாதிரி இங்கேயும் அதிகாரம் பண்ணலாம்னு நினைப்பான். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஹேய், ஏன் சசி? அவங்க அவங்களுக்கு சொன்ன வேலையை தானே அவங்க செய்யறாங்க. ஆமா, நீ பார்த்த. வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லார பத்தியும் எம்டி கிட்ட போட்டு கொடுத்து அவரை காக்கா புடிச்சிட்டான். சரியான சிசிடிவின்னு அவ மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. அப்படி ஒண்ணும் தெரியலையே. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தானே இருக்காங்க. பாக்குறதுக்கு நல்ல பொண்ணு மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு காரணம் அவ போட்டிருக்க முகமுடி அந்த மாதிரி. அது கலையும் போது நீயே தெரிஞ்சுப்ப எப்படி தனக்கு தகுந்த மாதிரி பேசி காரியத்தை சாதிப்பான்னு. பார்க்கலாம். நீ ரொம்ப யோசிக்கிற, வேலையை பார். டட்டடாங். ஹாய் மித்து. சார், எப்பவுமே ஒரு பரபரப்போடவே இருப்பீங்களா? அமைதியா நிதானமா இருக்கிறதுனா என்னன்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? அட, அதெல்லாம் எவன் அமைதியா இருப்பான்? அசிங்கமா நம்மளாம் அப்படியே வந்தோம்னா அந்த இடமே அப்படியே அதிரணும். அதான் நமக்கு மரியாதை. என்ன சொல்ற? கரெக்ட் தான் சார். என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? எந்த பக்கம் அடிக்குது? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐயோ சார், உங்களை தான் நான் கேட்டேன், என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு. சும்மாதான் அப்படியே ஒன்னு பாத்துட்டு போலான்னு. இந்த கதை தானே வேணாங்கிறது. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய், நான் உண்மையதான் சொல்றேன். இப்பெல்லாம் உன்னை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. உட்காந்தா, தூங்குனா, நின்னா, எப்ப பார்த்தாலுமே எனக்கு உன் நினைப்பு தான் மித்து. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹேய், என்ன நீ என்ன நம்பவே மாட்டேன்ற? சரி, நீங்க என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்க, நான் நம்பிட்டேன். போதுமா? சூப்பர், குட் கேர்ள். நீ ஒண்ணு பண்ண, பேசாம எனக்கு பிஏ வந்துறியா? சார், இப்பவே கிட்டத்தட்ட நான் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். அது என்னமோ கரெக்ட் தான். ஏய் மித்ரா, அம்மா எப்படி இந்த ரூம்குள்ளே இவ்வளவு நேரமா இருக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கலையா? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்கும், வேலை செஞ்சுட்டு இருந்தா அடிக்காது. ஓ, அப்போ நான் வெட்டியா இருக்கேன்னு நீ என்ன குத்தி காட்டுற. இட்ஸ் ஓகே, ஆல் ரைட். நான் அப்படிலாம் சொல்லல சார். சரி, நீ இந்த சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு போர் அடிக்குது. நம்ம வெளில போலாம் வா. எங்க? சும்மா வெளியில வா போலாம். சார், என்ன விளையாடுறீங்களா? நினைச்ச நேரம்லாம் வந்து அங்க வா இங்க வான்னு கூப்பிடுறீங்க. சரி, நான் ஒன்னு பண்றேன். அப்ப போயிட்டு அப்பா கிட்ட நீ வரலன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? சார், சார், என்ன சார் சின்ன புள்ள மாதிரி பண்றீங்க? ஓ, அவர் தான் உன்னை கூட்டிட்டே போக சொன்னாரு, அதான் கேட்டேன். நீ என்னமோ வர மாட்டேங்கிற. நான் அப்ப அவர்கிட்ட தான் போய் சொல்லணும். டாக்டர் கூட்டிட்டு போக சொன்னாரா? எங்க? ஐயோ, அதான் நான் சொன்னேனே வெளியில சும்மானு. சார், எதுக்கு டாக்டர் என்ன கூட்டிட்டு போக சொல்லணும்? உண்மைய சொல்லுங்க. மித்ரா, என்னை பார்த்தா உனக்கு என்ன பொய் சொல்றதுக்காகவே பிறந்த மாதிரி தெரியுதா? நான் வெளியில தான் போறேன். ஆனா
தாராவை மீட் பண்ண போறேன். ஓஹோ, ஆ, தாரா மேடம் எதுக்காக மீட் பண்ண போனோம்? ஐயோ, ஏய் அவளோட இங்க பார், இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் என்கிட்ட இருக்கு, அதை ரிட்டர்ன் பண்ணணும். பாயேன். அதெல்லாம் பண்ணணுமா சார்? அதுவும் நேர்லயே மீட் பண்ணி? கண்டிப்பா பண்ணணும். இப்போ அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த ரிங் என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது நல்லா இருக்காது. அப்பா அதை என்கிட்ட கொடுத்து விடுன்னு சொன்னாரு. நான் தான் அது வேணாம்ப்பா, நல்லா இருக்காது, நான் நேர்லயே போய் பார்த்து கொடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். நான் தனியா போகாம உன்னை கூட கூட்டு போக சொன்னாரு. சார், நான் எப்படி சார்? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஹே, உனக்கு என்ன சங்கடம்? கொடுக்க போறது நானு, நீ சும்மா ஓரமா நின்னு வேடிக்கை தானே பார்க்க போற. வா போலாம். இருந்தாலும் அது மித்ரா, நாங்க 2 பேருமே தனியா மீட் பண்ணோம்னா அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அதான் அப்பா அது வேணான்னு சொல்லிட்டு உன்னை கூட கூட்டு போக சொன்னாரு. நானும் அதான் ஃபீல் பண்றேன். இப்போ நீ அங்க இருந்துன்னு வச்சுக்கோயேன், எங்க 2 பேருக்குள்ள தேவையில்லாத கான்வர்சேஷன் வராது. போன மாதிரி இங்க கொடுத்தோம்னு திரும்ப வந்துட்டே இருக்கலாம். என்ன சொல்ற? மித்து, எனக்காக ப்ளீஸ். சரி, ஓகே சார், போலாம். வா போலாம், வா. தரா, நீ தானே அது? என்னால் அதை நம்பவே முடியல. உன்னெல்லாம் ஏதாவது பேசிட்டே இருப்ப, இப்போ இவ்வளோ அமைதியாயிட்ட. நீ ரொம்ப தான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன். நீ தான் கூப்பிட்ட பார்க்கணும் பேசணும்னு, இப்போ இப்படி கேக்குற? நீயும் தான் மாறி இருக்க. எப்பா, இப்பதான் நீ பழைய தராவா தெரியுற. அப்புறம் தர, எப்படி இருக்க? மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? கல்யாணம் எப்போ? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க வினய், இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. நான் சொன்னா நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் இவ்ளோ ஸ்பீடா நடக்கிறது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு வினய். என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே எல்லாம் வேக வேகமா விஷயங்கள் நடக்குது. எதுக்கு ஃபீல் பண்றது, எதுக்கு கில்ட்டி ஆகுறது? என்ன நினைச்சா எனக்கே கோவமா வருது. என் அப்பா வேற என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம எனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுனே புரியலடா. எதுக்கு ஃபீல் பண்ற, எதுக்கு கில்ட்டி ஆகுற? இப்ப நான் உன்னை லவ் பண்ணது பொய்ன்னு ஆயிடுச்சுல. எல்லாரும் அப்படிதானே பேசுவாங்க. தாரா செல்ஃபிஷ், பிரச்சனை வந்ததும் விட்டுட்டு போயிட்டானு. தரா, ஏன் இப்படிலாம் பேசுற? உன் மேல எந்த தப்புமே இல்லை. உன் அப்பா அம்மா சொன்ன மாதிரி நீ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி. ஹே, நான் கூட எங்க அம்மா சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறேன் தெரியுமா? பொண்ணு கூட பார்த்துட்டாங்க. இங்க பார், இதுல ஃபீல் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இதான் யதார்த்தம் தரா.
ஒன் செகண்ட். மித்ரா இங்க வா. சார் நான் எதுக்கு? வா மித்ரா, இங்க வாயேன். தாரா, இவங்க மித்ரா. இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. எவர்கால ஒய்ஃப்.